ஆமென், ஆமென். இந்த ஆராதனை முடிவில் இந்த புதிய அகாடமிக் இயருக்கு போகிற அருமையான பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆகவே நீங்கள் ஞாபகப்படுத்துங்க, நாம் மறந்தாலும் அவர்களுக்கு விசேஷமாக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நன்மை நடத்துவார். எல்லாருக்கும் தெரிந்தான ஒரு வேத பகுதி கர்த்தர் நமக்கு இந்த நாளில் வைத்திருக்கிற வார்த்தைக்கு நேரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 32வது வசனம். 170வது பக்கத்தில் புதிய ஏற்பாட்டில் 170வது பக்கத்தில் இருக்கிறது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 32வது வசனம். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய இருக்கிறேன் உண்டாயிற்று இருந்தான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் மோசேயினுடைய நாட்களிலே நடந்த ஒரு சம்பவம். அங்கே கர்த்தர் அவனுக்கு தோன்றின வெளிப்படுத்தின எல்லாம் தீர்க்க தரிசனமாக தோன்றின ஒரு சம்பவத்தை குறித்து தான் பார்க்குறோம். அவனுடைய பிறப்பு வேறு இடத்துல இருந்தாலும் வளர்ப்பு மிக ஆசீர்வாதமாக உயர்ந்ததாய் மேன்மையாக இருக்கிறது. அவனுடைய பிறப்பு ஒரு இடத்துல தாழ்மையான இடம், புறக்கணிக்கப்பட்ட ஒரு இடம், அதே போல கைவிடப்பட்ட இடத்துல இருந்தாலும் வளர்ப்பு பார்வோனுடைய அரண்மனையிலே அவன் வளர்க்கப்படுகிறான். ஏனென்று சொன்னால் மோசே குறித்ததான ஒரு பெரிய திட்டம் உண்டு, மோசே குறித்ததான ஒரு பெரிய அழைப்பு உண்டு, மோசே குறித்ததான ஒரு பெரிய ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை, திட்டத்தை, தீர்மானத்தை, அழைப்பை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் அவனை கொண்டு போய் பார்வோனுடைய அரண்மனையிலே ஆண்டவர் வைக்கிறார். இன்றைக்கு பல நேரங்களில் கர்த்தர் நம்மளை அழைத்ததான நோக்கம், தெரிந்தெடுத்ததான நோக்கம், மேன்மைப்படுத்துவதற்கான நோக்கம், ஆண்டவர் நம்மளை புடமிட்டு சரியான பாதையில் கொண்டு வருவார். அந்த உபத்திரத்தின் பாதையிலே செல்லும் பொழுது, அந்த சோதனையின் பாதையிலே செல்லும் பொழுது நாம் புடமிடப்பட்டவர்களாக சுத்த பொன்னாக என்ன பண்ணுவோமாக விளங்குவோம். இந்த மோசே 40 ஆண்டுகள் அவன் போய் அவன் ஸ்லாக்கியத்தோடு, செல்வ செழிப்போடு, எல்லா மேன்மையோடு, எல்லா அந்தஸ்தோடு, அதிகாரத்தோடு, ஆளுமையோடு அவன் அங்கே வளர்கிறான். 40 ஆண்டுகள் அங்கே அப்படியே ரொம்ப அப்படியே சூப்பராக வளரும் பொழுது அவன் அப்படியே விவரம் தெரிந்து அவனுக்குள்ளே ஒரு வாலிபம் வெளிப்படும் பொழுது அவன் வெளிவரும் பொழுது அவனுக்குள்ளே இருக்கிற உணர்வு, அவன் என்னதான் பார்வோன் அரண்மனையில் வளர்க்கப்பட்டாலும் அவனுடைய ஜீன் என்ன ஜீனு. இன்னைக்கு பல நேரங்களில் நம்மளும் என்னதான் டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டிருந்தாலும், நல்ல மேக்கப் போட்டிருந்தாலும் உள்ள ஒன்று இருக்கும் பாருங்க. என்னது? உள்ள ஒன்று சுயம்னு ஒன்று இருக்கும் பாருங்க, உள்ள ஒன்று மாம்சம்னு ஒன்று இருக்கும் பாருங்க. சுவாபம் மாறாம அப்பப்போ அந்த பொல்லாத சுவாபம் என்ன பண்ணுமா? நான் மட்டும் பழைய மனுஷனா இருந்தேன்னு வைங்களேன் அப்படின்னு என்ன பண்ணும்? ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போச்சு, நீ யாரா இருக்கிற? புதியவனா இருக்க. நீ புதிய சிருஷ்டி, நியூ கிரியேஷன். அப்போ புதிய சிருஷ்டியாக இருக்கிறவர்கள் பழையவதை என்ன பண்ணக்கூடாது? தோண்டக்கூடாது. ஆனால் பல நேரங்களில் அந்த பழைய சுவாபம் வருது. பழைய சுவாபம் என்னன்னா பெரிய லிஸ்டே இருக்கு. நிறைய லிஸ்டே போடலாம். கோபம், வைராக்கியம், எரிச்சல், கெட்ட வார்த்தை, இன்னும் உண்மை இல்லாத தன்மை, பொய், இது எல்லாம் அப்படியே பழசெல்லாம் உள்ள அப்படியே புதஞ்சே தான் இருக்கும். ஆனால் வெளியில் எப்படி? ஒரு பாஸ்டர் சொல்லுவார், முந்தி என்னதுன்னா நனையாத பாவியா இருந்தா, இப்ப யாரு? இப்ப நனைஞ்ச பாவி. அப்படின்னா என்ன? நனையாத பாவினா ஞானஸ்நானம் எடுக்காதுக்கு முன்னாடி நனையாத பாவி இல்லையா? அவன் ஞானஸ்நானம் எடுக்கல, நனையல. இப்போ ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, இப்போ என்ன ஆயிடுச்சு? தண்ணியில ஃபுல்லா நனைஞ்சாச்சு. இப்போ யாராதான் இருக்கிறா? பாவியா தான் இருக்கா. வித்தியாசம் ஒண்ணுமே இல்லை. அது நனையாம பாவி, இது நனைஞ்ச பாவி. ஒரு மாற்றமும் இல்லை. அதுபோல இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், வாரந்தோறும் ஆராதனைக்கு வருவர்கள் புதிய சிருஷ்டியா இருப்பார்கள் என்றுதான் ஒவ்வொரு முறையும் இயேசுவானவர் பிதாவுடைய வலது பார்சத்தில் அமர்ந்து நமக்காக, உங்களுக்காக, சபையாருக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா சுவாபம் மாறல. இந்த மோசே என்னதான் பார்வோனுடைய அரண்மனையில வளர்க்கப்பட்டாலும், அங்க நேர்த்தியா இருந்தாலும், பார்வோன் வளர்ப்பு எப்படி இருக்கும்? அரண்மனையுடைய வளர்ப்பு எப்படி இருக்கும்? இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது ஹைஃபையா இருக்கிற ஃபேமிலியினுடைய வளர்ப்பு எப்படி இருக்கும்? டீசென்சி மெயின்டைன் பண்ணுவாங்க, ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா? எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க இல்லையா? ஒரு ஹைஃபையா, ஒரு பணம் கொஞ்சம் அப்படியே ஒரு வசதி படைத்தவர்கள் அப்படின்னா அந்த டீசென்சி, ஸ்டேட்டஸு, நான் ஒரு பெரிய இடத்துலேருந்து வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு, இப்போ பார்வோனுடைய அரண்மனையில் வளர்க்கப்படுகிற ஒரு பிள்ளை எப்படி இருக்கும்?
அவன் வந்து டீசென்சியான என்ன பண்ணுவான், அவன் எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பான். இப்போ வெளியில் வந்தோடனே அவனுக்குள்ள என்னன்னா சுவாபம், அவனுக்குள்ள அந்த ஜீன் வருது. என்னன்னா எகிப்தை ஒருத்தன் என்ன பண்ணுறான், அடிக்கிறத பார்த்தோன்னா அவனுக்குள்ள கோபம் வருது. கோபம் வந்தோடனே அவனை போட்டு என்ன பண்ணுறான், கொன்று புதைச்சிட்றான். இப்போ உள்ள சுவாபம் என்னது, பார்வோனுடைய அரண்மனுடைய சுவாபம் உள்ள இல்லை. எதனுடைய சுவாபம், என்னுடைய சுவாபம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய சுவாபம். ஏன்னா அதுதான் அவனுடைய பிறப்பு. வளர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் பிறப்பினுடைய அந்த ஜீன் அவனுக்குள்ள வெளிப்படுது. இப்போ இந்த காரியம் தென்பட்டதுனால அவன் என்ன பண்றான், விலகி 40 வருஷம் வனாந்தரமா போய் இருக்கிறான். 40 வருஷம் சூப்பரான ஒரு வளர்ப்பு. இப்போ 40 வருஷம் ஒரு தனிமையாக்கப்பட்ட ஒரு இடம். இப்போ அந்த இடத்துல தான் ஆண்டவர் அவனை வந்து புடமிடுறார். அவனுடைய படிப்பு, அந்தஸ்து, அவனுடைய ஆளுமை, மேன்மை, பணம், செல்வாக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் உரிக்கிறார். எல்லாவற்றையும் உரிச்சு அங்கே வனாந்தரத்தில் அவனை புடமிட்டு அவனை சரிப்படுத்தி செதுக்கி அங்கே கொண்டு வரும் பொழுது தான் முச்செடி நடுவில் அங்கே தூதன் தோன்றி தரிசனமாய் சொன்ன ஒரு சம்பவம் தான் இந்த சம்பவம். மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அவனுக்குள்ளே பயம் உண்டானது. அவன் என்ன பண்றான்னா, உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியா இருக்கிறது. இப்போ நான் சொல்ல வர காரியம் என்னன்னா, இன்றைக்கு ஆண்டவர் அந்த முற்பிதாக்களை வைத்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். முற்பிதாக்களுடைய பெயரை வைத்து ஆண்டவர் நம்மளை நினைவு கூறுவராக இருக்கிறார். நம்முடைய இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவம் அதுதான். நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து இவங்களை நம்பி பெட்டு கட்டலாம் போல. வசனத்தை சொல்றவங்களுக்கு 100 ரூபாய். யாரும் திருப்பி பார்க்கக்கூடாது. வாக்கு தத்துவம் உங்களுக்கு பிரிண்ட் அடித்து கையில் கொடுத்து அதை வந்து டெய்லி அதை வச்சு ஜோம் பண்ணுங்கன்னா வசனத்தை மறந்துட்டு உட்காந்துருக்குறோம். உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு என்ன பண்ணுவேனா உண்டாக்குவேன். 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இப்படி போடப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவம். போன இடமெல்லாம் அவரோடு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். முதல் வாரத்துல நம்ம தியானம் பண்ணோம். அப்புறம் உன் சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கி, உனக்கு முன்னே நிர்மூலமாக்கி. நமக்கு எதெல்லாம் சத்ருவா இருந்தது, எதெல்லாம் சத்ருவா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். எதெல்லாம் சத்ருவாய் நமக்கு எழும்பும், குடும்பத்தாரே நமக்கு யாரா மாறுவாங்க, சத்ருவாய் எழும்புவார்கள். அப்புறம் வேற என்னது, நம்முடைய குணநலங்களுக்கு எதிராய் சத்துருக்கள் எழும்பும். அப்புறம் என்னது, சூழ்நிலை நமக்கு எதுவாய் மாறும், சத்ருவாய் மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம உனக்கு முன்னாடி இருக்கிற இந்த சத்ருவை ஆண்டவர் விளக்குவார். இந்த நாட்களில் கடைசி வாரத்தில் பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களில் பூமியில் இருக்கிற, அதாவது பூமியில் இருந்த முற்பிதாக்கள் அன்றைக்கு ஆண்டவர் ஆபிரகாமை ஒருவனாக இருக்கும் பொழுது தேர்ந்தெடுத்து ஆண்டவர் அந்த ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். அவன் யெகோவா தேவன் யாருன்னு தெரியாது, ஆனாலும் அந்த சத்தத்திற்கு செவி சாய்த்து கீழ்ப்படிந்து அவனுடைய இனத்தாரையும் உற்றத்தாரையும் வீட்டையும் அப்பா அம்மாவையும் தகப்பனையும் தாயையும் விட்டு அவன் தேவன் காண்பிக்கிற தேசத்துக்கு நேரம் என்ன பண்ணானா கடந்து போனான். ஆகவே இவன் எல்லாவற்றையும் எனக்காக விட்டுட்டு வந்தானே, இவனை நான் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அவனை ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அவனை கொண்டு வந்து 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தபொழுது அவனை எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, வானத்தை அண்ணாந்து பாரு, நீ என்ன பண்ணுவா, இது போல நட்சத்திரங்கள் எப்படி பெருகி இருக்கிறதோ அது போல உன்னுடைய வம்சங்கள் பெருகும். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணு. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் என்ன பண்ணுவேன், சபிப்பேன். ஏன்னா அவ்வளவு வைராக்கியமா எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்த ஆபிரகாமுக்காக தேவன் அங்கே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். இப்போ ஆபிரகாமை ஆசீர்வதித்து அந்த சந்ததியை பெருக பண்ணுகிறார். 100வது வயதுல அந்த சந்ததி அங்க ஒரு புத்திரனை கொடுத்து அதையும் ஆண்டவர் அங்கே கேட்கிறார். ஒரு சோதனை நாட்கள் வரும் பொழுது, இத ஏகசுதன், உன்னுடைய புத்திரன், நீ விரும்புகிறவன், நீ ரொம்ப அன்பு கூறுகிறவன், நீ எனக்காக பலியிடுன்னு சொல்லும் பொழுது அதையும் அவன் வந்து ஒளிச்சு மறைச்சு வைக்காம அதையே அவர் கொடுத்த தேவனுக்காக, யோபு போல அவர் கர்த்தர் கொடுத்தார்
கர்த்தர் எடுத்தார். அதுபோல அங்க ஆபிரகாம் இந்த 100வது வயதுல எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தாரு. அவர் அந்த பிள்ளையை கேட்கிறாரு. நிச்சயமா அவர் இதை எடுத்து போடுவதற்காக கொடுக்கல, அபகரிக்கிறதுக்காக கேட்கல. இன்னைக்கு பல நேரங்களில் நம்முடைய எண்ணம், நம்முடைய யோசனை என்னன்னா, இதெல்லாம் நம்ம செய்யணுமா, இதெல்லாம் நம்ம பண்ணணுமா, என்னை ஆசீர்வதித்தா, எனக்கு சுகமாக்கினா, எனக்கு விடுதலை கொடுத்தா, என்னை ரட்சித்தா, நான் தேவனுக்காக இதை செய்வேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்த பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறாரு. ஆனா நார்மலாய் மாறினதுக்கு அப்புறம் அந்த எடுத்த தீர்மானங்கள், எடுத்த பொருத்தனைகள்லாம் எங்க போகும் தெரியாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம செய்யணுமா அப்படிங்கிறது மாம்சத்துல, சுயத்துல யோசனை பண்ணி தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்க, தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவதற்கு பல நேரங்களில் நாம அலட்சியமாய் போகிறோம். கர்த்தர் அவர் நம்முடைய அர்ப்பணிப்பை பார்த்து நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறார். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இதை கொடுத்தாருன்னா அவர் எடுக்க மாட்டாரு. ஆனாலும் என்ன சோதிக்கிறாரோ என்ன தெரியல அப்படின்னு அவன் போய் அர்ப்பணித்தான். ஆண்டவர் அதையும் அங்க பார்த்துட்டு, நீ ஏகசுதன் உன்னுடைய புத்திரன் என்று பாராமல் எனக்காய் பலியிட்ட, உன்னை நிச்சயமா ஆசீர்வதிப்பேன், உன்ன மாத்திரம் இல்ல உன் சந்ததி என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். அப்போ பாருங்க, ஈசாக்கு வருகிறான், ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறாரு. அவன் எதை செய்கிறானோ 100 மடங்கு பலனை தருகிறாரு. அவன் செல்வ செழிப்பாருகிறான். அவனிலிருந்து ஆண்டவர் என்ன பண்றாருன்னா 2 சந்ததியை, 2 கோத்திரத்தை உருவாக்குறாரு. யாக்கோபு அப்படிங்கிற கோத்திரம், ஏசா அப்படி ஒரு கோத்திரம். யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதித்து அந்த வம்சத்தை பெருக பண்ணுகிறார். அதுல இருந்து தான் 12 கோத்திரங்கள் என்ன பண்ணுகிறது, பிரிகிறது. அப்போ அந்த யாக்கோபுக்கு பெயர் மாற்றப்பட்டு இஸ்ரவேல் என்று சொல்றார். இஸ்ரவேல் சந்ததியார் என்று தொன்று தொட்டு என்ன பண்ணுகிறதா வருகிறது. நாம் இஸ்ரவேல் சந்ததியில பிறக்காம இருந்தாலும் இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய சந்ததி, ஆவிக்குரியவர்களாய் மாறணும். அப்படின்னாலே ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் என்ன பண்றோம், நாம் அழைக்கப்படுகிறோம். இப்போ அவர் ஆசீர்வதிக்கும் போதெல்லாம் இல்ல வாக்குத்தத்தங்கள் கொடுக்கும் போதெல்லாம், உடன்படிக்கை செய்யும் போதெல்லாம் இவர் எதை வச்சு சொல்றாருன்னா, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். பல நேரங்களில் நம்ம பேர் சொல்லுவாங்க. பேர் சொல்றப்போ கேட்பாங்க, உங்க அப்பா பேரு என்ன? அந்த அப்பா பேரை சேர்த்து அவங்க என்ன பண்ணுவாங்களா சொல்லுவாங்க. சில நேரம் ஸ்கூலில் இல்லை ஹாஸ்பிட்டலில் இல்லை வேற எங்கேயாவது ஒரு முக்கியமான இடத்துல எல்லாம் வந்து அப்பா பேரை என்ன பண்ணுவாங்களா சேர்த்து சொல்லுவாங்க. சில இடங்கள் எல்லாம் கேரளாவிலாம் பார்த்தீங்கன்னா சர்நேம் சேர்த்தே போட்டுருவாங்க. சர்நேம் சேர்த்து, அதாவது அந்த பிள்ளையோடையோ பையனுடைய பேர் ஒட்டி யாரோட பேரும் வரும், அப்பா பேரும் சேர்ந்து வரும். அப்பா பேர் சேர்ந்து அதை வச்சு அவங்க என்ன பண்ணிக்கலாம், ஓகே இவங்களுடைய அப்பா பேர் என்னதான், இந்த சோவன் சோ பேரு அப்படின்னு அறிந்து கொள்ளலாம். அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு பல நேரங்களில் ஒரு பெரிய ஒரு மந்திரியோ இல்லைன்னா வந்து அமைச்சர்களோ இல்லைன்னா எம்எல்ஏவோ இல்லை அதிகாரிகளோ இப்படிலாம் இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பேரை சொல்றதுக்கு ரொம்ப எப்படியா இருப்பாங்களா, ரொம்ப பெருமையா. நான் யார் தெரியுமா, நான் அந்த ஜென்ரேஷனாக்கும், நான் அவங்களுடைய சந்ததி, அவங்க எனக்கு ரிலேஷன், அவங்க எனக்கு ஒன்று விட்ட சித்தப்பாவுக்கே எப்படி இருக்கும் பாருங்க, பில்டப் பெருசாக இருக்கும். ஒன்று விட்ட மாமாவுக்கே, அப்போ சொந்த மாமா தாய் மாமாவாக இருந்தால் எப்படி இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் வச்சு நம்மளுடைய அடையாளத்தை என்ன பண்ணுறோம் சொல்கிறோமா இல்லையா? சில பேர் நீங்கள் பார்க்குறது பார்த்தா நாங்களாம் எதுவுமே சொன்னதே இல்லைங்க. நம்ம சொல்கிற சில நேரங்களில் உங்களுக்கு அவங்களுக்கு தெரியுமா, அந்த ஊருக்காரங்க இந்த ஊருக்கு சில நேரம் ஊரை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்களாம், சொந்தத்தை இணைப்பாங்க. சில நேரங்களில் நபர்களை வச்சு சொந்தத்தை இணைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா அவங்கள ஏற்றுக்கணும், அவங்கள அங்கீகரிக்கணும், அவங்களும் நல்ல ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறாங்கன்ற ஒரு அடையாளத்தை படுத்தணும். நாங்கள் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்ல பக்கத்தில் ஒரு ஹிஸ்ட்ரி மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப சின்ன ஆள் மாதிரி இருப்பார். ஆனால் ஒரு நல்ல ஒரு மாஸ்டர். அப்போது நாங்கள்லாம் பயங்கரமாக சத்தம்லாம் போட்டிருப்போம், பயங்கரம். அவர் பக்கத்தில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறப்போ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஒரு தடவை ஒரு டெம்பர் விட்டுட்டார், முடியல, அவரால் முடியல. சத்தம் நாங்கள் ஊர்பட்ட சத்தமாக போட்டுக்கிறனால அவரால் முடியல. வந்து எங்கள் கிளாஸ் ரூமில் நுழைஞ்சோன்னா, ஏய் என்னங்கடா நினச்சிட்டு நீங்களா பெரிய ஆளுகளா, நீங்களா அவங்கள ரவுடியா, நான் யார் தெரியுமா, நான் திருநெல்வேலிக்காரன்டா, வாங்கடா ஒத்தை பார்க்கலாம்ண்ணா. திருநெல்வேலிக்காரனாக இருந்தா அப்போ அங்கிருந்து ஒருத்தன் திருநெல்வேலிக்காரனுக்கு எங்கடா உடுமலைப்பேட்டையில் வேலை அப்படின்னு கவர்மெண்ட் ஸ்கூலில் சொல்லவா வேணும். அந்த லடாய் அவருக்கு திருநெல்வேலி ஏண்டா சொன்னேன்னு ஆகிப்போச்சு. அவன் திடீர்னு பார்த்தா திடீர்னு பசங்களை கோரஸாக எந்திரிச்சு ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம். அப்படி ஊர் பேரை சொன்னால் ஜனங்களுக்கு ஒரு பெரிய என்னது
ஒரு பயமோ இல்லை ஒரு திகிலோ ஒரு கலக்கமோ அப்படின்னு ஒரு அடையாளத்தை மையப்படுத்துறது போல ஆண்டவராக இயேசுவானவர் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்க, முற்பிதாக்களுடைய பெயரை முற்பிதாக்களுடைய நாமத்தை சொல்லும் பொழுது அதற்குண்டான ஒரு வேல்யூ, அதற்குண்டான ஒரு கனம், அதற்குண்டான ஒரு மகிமை, அதற்குண்டான ஒரு நன்மைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த நாமத்தினாலே வருகிற நன்மையை நாம குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இங்க நாம பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மீகா தீர்க்கதரிசியில சொல்லும் பொழுது மீகா 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது என்னன்னா 20வது வசனத்தில் தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கு கட்டளையிடுவீராக. பாருங்க, அப்போ பூர்வ நாட்கள் முதல் பிதாக்களுக்கு ஆணையிட்ட கிருபை, பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை நமக்கும் ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்னொரு பக்கம் சொல்லும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் அங்கே லூக்கா அங்கே சொல்லும் பொழுது லூக்கா 1ஆம் அதிகாரம் 72வது வசனத்தில் பார்க்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 72வது வசனம், அவர் தம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசியின் வாக்கினாலே தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை என்ன பண்ணுவாரா சந்தித்து மீட்பார். நம்முடைய சத்துருக்கள் நின்றும் நம்மை பகைக்கிற யாருடைய கை நின்றும் நம்ம என்ன பண்ணுவாரா ரட்சிக்கும்படிக்கு தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சணிய கொம்பை என்ன பண்ணாரா ஏற்படுத்தினார். பாருங்க, அப்போ இதெல்லாம் அவராலேயே சொல்லப்படுகிற ஒரு 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 அறிகுறி. அது மாத்திரம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் அங்கே பேதுரு சொல்லும் பொழுது இதே காரியத்தை சுட்டி காட்டி அவன் சொல்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம் 25, நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள், உன் சந்ததியிலே பூமியில் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கு இருக்கிறீர்கள். பாருங்க, அப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லிய அந்த ஆசீர்வாதம், தேவன் அந்த ஆபிரகாமுடைய சந்ததிக்கு சொன்ன அந்த ஆசீர்வாதம், தேவன் அந்த வம்சங்களுக்கு சொன்ன அந்த ஆசீர்வாதம் யாருக்குன்னா உடன்படிக்கை பண்ணின உங்களுக்கு புத்திரராக இருக்கிற நமக்கு என்ன பண்றாரா ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்கிறார். அவர் உங்கள் எல்லாரையும் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசுவை எழுப்பினார். இயேசுவை விசுவாசிக்கிற உங்களுக்கு எனக்கும் அந்த ஆசீர்வாத நன்மையை மாற்றுகிறார். ஆமென். முற்பிதாக்கள் நாமத்தினாலே நமக்கு என்னன்னா ஒரு நன்மை உண்டாகும். அதுதான் முற்பிதாக்களுடைய நாமத்தினாலே நமக்கு ஒரு நன்மையை இந்த காலகட்டங்களில், முற்பிதாக்கள் வாழ்ந்த காலங்களில் மாத்திரம் அல்ல, முற்பிதாக்கள் இருந்த நாட்களில் மாத்திரம் அல்ல, முற்பிதாக்கள் வாழ்ந்த காலத்திலும் செய்த தேவன் இன்றைக்கும் நம்மளோடு இருக்கிறார். அப்படி நம்புறவங்க மாத்திரம் கையை வைத்து ஆமேன்னு சொல்லுவாங்க. அப்போ முற்பிதாக்களோடு வாசம் பண்ணின தேவன் இந்த நாட்களில் வாழுகிற உங்கள் நடுவிலும் என் நடுவிலும் வாசம் பண்ணுகிறார். முற்பிதாக்களுக்கு நன்மைகளை செய்த இயேசு இந்த நாட்களிலும் வாழ்கிற உங்களுக்கு எனக்கு நன்மையை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். முற்பிதாக்களுக்கு தடைகளை மாற்றி போட்டவர் இன்றைக்கு நமக்கு வருகிற தடைகளையும் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். முற்பிதாக்களுக்கு ஆச்சரியமான ஒன்றை அதிசயங்களை செய்ய வல்லவராக இருந்தார் என்றால் இந்த நாட்களும் அவரை நம்பி இருக்கிற உங்களுக்கு எனக்கும் ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிகள் நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? முற்பிதாக்களின் நாமத்தினால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்ன? சீக்கிரமாய் நாம் கடந்து போகிறோம். என்னென்னலாம் அவருடைய நாமத்தினாலே அவர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி அதை வைத்து, அந்த பெயரை வைத்து நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்க போறோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அங்க பார்க்கும் பொழுது என்ன, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம், உன் தேவனாய கர்த்தர் பட்டணங்களையும்
சரி, இங்கே சொல்லும் பொழுது என்னன்னா, அந்த பெயரை வைத்து ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியம் என்னன்னா, நினைத்திராத நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்கிறார். நம்ம நினைச்சு பார்க்காத ஒரு நன்மைகள். இங்கே சொல்லும் பொழுது என்னன்னா, நீங்க கட்டாத வசதியான பெரிய பட்டணங்கள், நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்கள், அதே போல வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகள், நடாத திராட்சை தோட்டங்கள், ஒலிவ தோப்புகளை அவர் என்ன பண்ணுவாராம், உங்களுக்கு கொடுப்பார். இந்த நாட்கள் அது சாத்தியமாகுமா? இந்த நாட்கள் நமக்கு அது நடக்குமா அப்படின்னா, நிச்சயமா அவரை நம்பி இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ அந்த நாட்கள்ல அந்த விசுவாசத்தோடு அந்த அந்த ஒரு அம்மா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சின்ன குழந்தைகள்லாம் வச்சு ஹோம் நடத்தினாங்க. அது மாத்திரம் இல்லை, தொழுநோய் வந்தவர்கள் எல்லாம் வச்சு பராமரிச்சுட்டு இருந்தாங்களாம். இப்போ அடுத்த நேரம் சாப்பாடு இல்லாமல் இருக்கிற நேரத்தில் ஒரு பெரிய மனுஷன்ட்ட போய் அவங்க வந்து சாப்பாடு கேட்டாங்களா. சாப்பாடு கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க உனக்கெல்லாம் இப்படிலாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி காரி துப்பி என்ன பண்ணாங்களா, அவர் கையை நீட்டும் பொழுது காரி துப்பி இதுதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், சரி இந்த எச்சை நான் வாங்கிக்கிறேன், என் பிள்ளைகளுக்கும் என் ஹோம் இருக்கிற அந்த தொழுநோயாளுக்கும் நீ எதையாவது என்ன பண்ணு செய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இந்த வார்த்தை கேட்டோன்னா அவன் ரொம்ப உள்ளம் உடைஞ்சு போச்சு. அவங்க அந்த இடத்த விட்டு கடந்து வந்துட்டாங்களாம். இப்போ அவங்க போய் என்னடா பண்ணுறது, பிள்ளைகள்லாம் பசியோடு இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா விருந்து பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்த கூட்டம் அங்கே வராதனால ரொம்ப ஆடம்பரமான ஒரு வீடு, ஆடம்பரமான உணவு பதார்த்தங்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. இப்போது அதை சாப்பிட முடியல. இப்போ இது வீணாக கொட்டணுமே அப்படின்னு அவங்க வீணாக கொட்டுறதுக்கு யாராவது கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்களா, இங்கே ஒரு ஆசிரமம் இருக்குது, இங்கே ஒரு அம்மா வந்து பிள்ளைகளை வச்சு நடத்துகிறாங்க, தொழுநோய்க்காரங்க இருக்காங்க, அங்கே கொண்டு போய் கொடுத்தா அது அவங்க பயனுள்ளதாய் மாறும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே அந்த வண்டியில் எல்லா உணவு பதார்த்தத்தையும் என்ன பண்ணாங்களா எடுத்துகிட்டு வந்து அங்கே கொடுத்தாங்களா. அவங்க ஏங்கிட்டு இருக்கிறாங்களாம், ஜோம் பண்ணிட்டு இருக்காங்களா, அப்பா நாங்கள் பசியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஆகாரத்தை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஜோம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வண்டியில் வந்து அத்தனை ஆகாரம் இறங்குறதா. பாருங்கப்போ இது நடந்த சம்பவம். அன்னை தெரசா அவங்களுடைய பராமரிப்பில் இருந்தவர்களுக்கு கிடைத்த ஒரு இப்படி ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமா அவங்க சமைக்கல, அவங்க போய் சம்பாதிக்கல, ஆனால் ஏதோ ஒரு வகையில் நினைத்து பார்க்காத ஒரு நன்மையை அந்த ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் கொடுக்க முடியும்னா, இன்றைக்கு அவருடைய பிள்ளையாகி நீங்களும் நானும் இருக்கிறோம், அவருடைய வம்சத்தாராக இருக்கிறோம், அவருடைய சந்ததியாக இருக்கிறோம். நினைத்து பார்க்காத நேரத்தில் நன்மைகளை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்கிறீங்க? ஹல்லேலூயா. நாம நினைக்கிறோம் இது இப்படிதான் வரும், இது அங்கிருந்து தான் வரும், சியோனிலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும், நமக்கு அந்த ஜனத்துல இருந்து இல்ல. இந்த வார்த்தையின்படி நீங்க கட்டாத, நீங்க நாட்டாத, நீங்க உழைக்காத, பிரயாசப்படாத இடத்துல இருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மை கொடுக்கிறார். நாம செய்ய வேண்டியதெல்லாம் அவரை உண்மையாய் நாம் சேவிக்க வேண்டும். நீங்க சொல்லும் பொழுது என்னன்னா, அங்கதான் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாக எகிப்து தேசத்தில் புறப்பட பண்ணின கர்த்தரை அவரை ஒரு நாளும் மறவாதபடிக்கு எல்லா நேரமும் அவரை சார்ந்திருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அதிசயமாய் உங்களை நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். நினைத்து பார்க்காத நன்மைகளை ஆண்டவர் செய்வார், எண்ணி முடியாத அதிசயங்களை ஆண்டவர் செய்வார். இதெல்லாம் எங்க போட்டிருக்கிறது? பைபிள்ல போட்டிருக்கு. ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேனா செய்வேன். அதே போல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒளிப்பிடத்திருக்கிற புதையலையும், அப்புறம் என்னது, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும். இதெல்லாம் என்ன ரீசன்? திடீர்னு எப்படியா? நிச்சயமா ஆண்டவர் செய்யணும்னா ஏதோ ஒன்றை வைத்து ஆண்டவர் செய்வார். ஊர் முழுசும் பஞ்சம்தான், ஊர் முழுசும் பஞ்சம், எல்லாம் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய மனுஷனை ஆண்டவர் போஷிக்கிற விதத்தை பாருங்க. எல்லாவற்றையும் பறிக்கணும், எல்லாவற்றையும் அபகரிக்கணும்னு நினைக்கிற குணாதிசயம் கொண்டதுதான் காகம். அந்த காகத்தில் வித்தியாசமான ஒரு காகம் தான் அந்த இங்கிலீஷில் போடப்பட்டிருக்க அந்த ரேவன்னா அது வந்து கொடூரமான, இல்லைன்னா அபகரிக்கிற, எது வச்சிருந்தாலும் பிடுங்கிட்டு போயிருமா, எது இருந்தாலும் திருட்டுத்தனமாக எடுத்துகிட்டு போகிற ஒரு தன்மை உள்ளது அந்த ரேவனுக்கு. ரேவன் என்கிற ஒரு காகத்தினுடைய அந்த குணம். இப்போ அந்த காகத்தையே கொண்டு வந்து அழைச்சு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அங்கே என் தாசன் இருக்கிறான், எனக்காக ஊழியம் பண்ற ஒரு மனுஷன் இருக்கிறான், நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு பசினா என்ன பண்ண மாட்டான், தாங்க மாட்டான், அவன் பசியில துடிக்கிற ஆளு, நீ அவனுக்கு போய் என்ன பண்ணு,
சாதாரண சாப்பாடு இல்லை, என்னது, நான் வெஜிடேரியன். பாருங்க, நான் வெஜிடேரியன் சாப்பாடு யார் கையில்? ஆமாம், முதல வாயில் விழுந்தவன் தப்பிக்க முடியுமா? நீ நிறைய நேரங்கள் அப்படிதான் பாருங்க. அப்போ ஐயோ இது வாய்ப்பே இல்லை, சாத்தியமே இல்லை. சாத்தியம் இல்லாததை சாத்தியப்படுத்துகிறதா நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. வாய்ப்பு இல்லாததை வாய்ப்பு உண்டு பண்ணுகிறதா நம்முடைய தேவன். ஏன்னா அவரே அல்பாவும், அவரே ஒமேகாவும் இருக்கு, அவரே ஆதியும், அவரே அந்தமா இருக்கு, அவரே தொடக்கமும், அவரே முடியுமா இருக்க. நம்முடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்காத நன்மைகளை அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நிச்சயமா அதை மாத்திரம் நாம நினைக்கிறேன். ஆண்டவரே என்னை எவ்வளோ புழுதியிலிருந்து என்னை உயர்த்தினரு. சங்கீதக்காரன் தாவீது தான் சொல்லுகிறான், நான் எங்க இருந்தேன் தாழ்வில் என்னை நினைத்தவர் என்ன பண்ணுகிறேன் துதிக்க. நான் எங்க இருந்தேன்? புழுதியில் இருந்தேன், ஆடுகளை பின்னாடி நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். ஆனா என்ன நினைச்சு கொண்டு வந்து அரண்மனையில் உட்கார வச்சாரு. அவரை எப்பொழுது நான் துதிப்பேன். ஆமே, நாம் ஒரு நாளும் மறவாதபடிக்கு, கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதபடிக்கு எப்பொழுது அவரை நினைத்து பார்த்தா நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில நினைத்திராத நன்மைகளை, ஒத்தாசைகளை, ஆசீர்வாதங்களை ஏதோ ஒரு வகையில் நாம நினைக்கலாம். இவன் சொல்லுவாங்க இல்லையா, சில நேரங்களில் இவன் என்னன்னா எச்ச கையில கூட என்ன பண்ண மாட்டாங்களா, அவன் கையாலேயே நமக்கு நன்மையை கொடுக்க முடியாது. ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். சிலருக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, அவன் எப்படிங்க தருவான்? அவனே என்னது வடிகட்டன கஞ்சன். அந்த கஞ்சனிலிருந்து எப்படி நமக்கு வரும்? கஞ்சனையும் மாற்ற அவர் செய்ய நினைச்சிட்டார்னா நிச்சயமா ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? தீர்க்கதரிசி சொல்லிட்டான், நாளைக்கு இந்நேரத்தில் என்னது ஒரு சேக்கல், ஆமா இது கொடுக்கப்படும். ஒருத்தன் சொல்றான், வானத்தை திறந்தா கூட என்ன பண்ண முடியாது, இத கொடுக்க முடியாது. பாருங்க, அப்போ ஆண்டவர் செய்ய நினைக்கிறது பாருங்க. அவன் சொல்றான், அவன் பிராக்டிக்கலா யோசிச்சு சொல்றான். இவ்வளோ ஜனங்களுக்கு மோசே என்கிறவன் பார்த்தீங்கன்னா அங்கே போய் தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது, ஆண்டவரே இவங்க மீனை கேட்குறாங்க, இல்லை மாம்சத்தை கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுவேன்? எல்லாத்தையும் கொண்டு வந்து ஊரில் இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்து அடிச்சு போட்டாலும் இவ்வளோ ஜனங்களுக்கு பத்தாது, எப்படி செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, நான் இவர்களுக்கு கொடுக்க போறேன்ப்பா, நான் இவங்களுக்கு கொடுக்க போறேன். அப்போ இவன் சொல்றான், எப்படி ஆண்டவரே அப்படின்னா அங்க வசனம் சொல்லுகிறது, என் கை குறுகி போயிட்டோ, என் கை குறுகி போயிட்டோ. அவர் செய்யணும்னு நினைச்சாருன்னா எப்படி வேணா செய்வார். ஒரு காற்று அடித்தால் போதும், இருக்கிற காடை எல்லாம் என்ன பண்ணுமா, குவியலா மாறும். ஒரு புயல் வந்தா போதும், அங்க தண்ணீரில் இருக்கிற மீன்கள் எல்லாம் என்ன பண்ணுமா, குவியலாய் மாறும். அவர் நம்ம வாழ்க்கையில செய்யணும்னு நினைச்சாருன்னா எந்த இடத்திலையும் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய முடியும். அங்க கற்பலைகளை, அங்க கண்மலையை பிளந்து ஒரு நீரூற்றை உண்டு பண்ண முடியும்னா இன்றைக்கு நீங்கள் நானும் பார்க்கிற வண்ணமாய் அல்ல, ஒரு மாறுதலை ஆண்டவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். பாருங்க, அப்போ நினைத்திராத நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற. உபாகமம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பாருங்க, முதலாவது ஆண்டவர் அந்த முற்பிதாக்களின் நாமத்தினாலே நமக்கு நினைத்திராத நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்ய அவர் போதுமான. 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், தேவரி இந்த ஜனங்களின் முரட்டாட்டத்தையும் பாருங்க. அப்போ ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மளை கைவிடாமல், அதாவது நிர்மூலமாகாதிருப்பது வசனம் சொல்லுகிறது இல்லையா, நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. அப்போ அவர் ஏன் இன்னும் நம்மளை நிர்மூலமாக்கலாம்? அவருடைய கிருபையினால. எதுனா முற்பிதாக்களுடைய அந்த ஒரு பெயர்னாலே, அந்த அடையாளத்தினாலே ஆண்டவர் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை அழித்து போட சித்தம் இல்லை. இவர்கள் என்னுடைய ரத்தம், இவர்கள் என்னுடைய சரீரம், இவர்கள் என்னுடைய மாம்சம், இவர்கள் என்னுடைய சந்ததியார், இவர்கள் என்னுடைய புத்திரர்கள், என்னுடைய வம்சத்தார் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோதும் உலகத்திற்கோ, உலகத்தினுடைய கிரிகளுக்கோ, உலகத்தினுடைய ஆக்கினிகளுக்கோ, பிசாசுக்கோ, கொள்ளை நோய்களுக்கோ, பலவீனங்களுக்கோ, மரண ஆக்கினிகளுக்கோ நம்மை இடம் கொடுக்காம, விட்டு கொடுக்காம ஆண்டவர் இதுவரைக்கும் தப்பிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென்.
பாருங்க, அப்போ கொரோனால நம்மளை என்ன பண்ணார் ஆண்டவர்? தப்பிச்சார். நம்மளை காட்டிலும் பலசாலியா, நம்மளை காட்டிலும் பாதுகாப்பா இருந்தவங்களெல்லாம் அங்க போட்டு தள்ளிருச்சு. ஆனா ஒண்ணுமே நம்ம பண்ணல. வெளியில போனாலும் மாஸ்க் போடல, சரியான சாப்பாடு சாப்பிடல. ஆனாலும் கர்த்தர் நம்மளோடு இருந்து தப்பி வைக்க வல்லவராய் இருந்தார். ஆமென். ஏன்னு சொன்னால் அவருடைய கரம் நம்ம மத்தியில் இருக்கிறது. அவர் ஒருபோது நம்மளை நிர்மூலமாக்குவதற்காக அல்ல, நம்மளை வாழ்வடைய செய்வதற்கு, அவருடைய வாழ்வடைய செய்வதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். ஒருபோதும் நம்மளை நிர்மூலமாக்க, ஒரு நாள் நம்மளை நிர்மூலமாக்க அவர் விரும்புவதில்லை, நம்மளை மேன்மடை செய்ய. அப்போ இந்த நாட்களில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அவங்களுடைய முரட்டாட்டம், அவங்களுடைய துணிகரம், அவங்களுடைய முறுமுறுப்பு, அவங்களுடைய பாவத்தை வைத்து அழிக்காதபடிக்கு அவன் ஆண்டவனாரா அந்த ஆபிரகாமை, ஈசாக்கு, யாக்கோபை நினைத்து ஆண்டவர் என்ன பண்றாரா? நிர்மூலமாக்காதபடிக்கு காக்கப்படுகிறார். இன்றைக்கும் தெரிந்தோ தெரியாமலையோ கர்த்தருடைய சரீரத்தையும் கர்த்தருடைய ரத்தத்தையும் உட்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே இது அவருடைய சரீரமாய் மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு வேடனுடைய கண்ணியும் பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கும் சங்காரங்களுக்கும் ஆண்டவர் நம்மளை விலக்கி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மள்கிட்ட எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கலாம், நம்மள்கிட்ட வலுவான சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், தேவையான போஷாக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரே நமக்கு துணையாளராக இருக்கிறார். நான் உனக்கு அரணாய், நான் உனக்கு கோட்டையாய், நான் உனக்கு துருகமாய், நான் உனக்கு பலனாய், நான் உனக்கு சத்துவமாய், நான் உனக்கு பரிகாரியாய் இருந்து நான் உன்னை பாதுகாக்க அவர் போதுமானவர். ஆமென். பாருங்க, அப்போ நாம் பல நேரங்களில் இதெல்லாம் எப்படி இந்த நாட்களை கடந்து வந்தோம், எப்படி இந்த ஜீவியம் பண்ணி கொண்டிருக்கிறோம்னா நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருந்தபடினாலே நம்மளை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தார். ஆமென். அவருடைய பாதுகாப்பு வித்தியாசமானது. சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் என்ன பண்ணுறாரா? தூங்காதபடி உறங்காதபடி என்ன பண்ணுகிறாரா? நம்மை பாதுகாக்கிறார். வேலி அடைத்து என்ன பண்ணுகிறாராம்? பாதுகாக்கிறார். அக்கினி மதிலா இருந்து நம்மளை பாதுகாக்கிறார். கண்ணின் கருமணி போல நம்மளை என்றாரா? நம்மளை பாதுகாக்கிறார். அதே போல அவர் நம்மளை விட்டு விலகாம ஒவ்வொரு நாளும் நம்மளோடு இருந்து நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நம்ம போகும் பொழுது, வரும்பொழுது, உட்காரும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது, படுக்கும் பொழுதும் எத்தனை சம்பவங்கள் பார்க்குறோம். சும்மா உட்கார்ந்துட்டேன். கடந்த நாட்களில் ஒரு எங்களுடைய ரிலேஷனுடைய தெரிந்தவங்க கோயம்புத்தூர்ல இருந்தாங்க. அது பெரிய ஒரு வீடு, பெரிய அப்பார்ட்மெண்ட்டு. அவங்க காலையில் எல்லாம் நல்லா இருந்தாங்க, மதியானம் நல்லா இருந்தாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு அவங்க பையனோட பேசினாங்க. 6 மணிக்கு வர்றப்போ எனக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி 6 மணிக்கு அந்த பையன் வந்து ஈபியில் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கான். அவன் 6 மணிக்கு பேசிட்டு இது மாதிரி எனக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி உட்காந்து டிவி, அப்போ தான் புதுசாக ஒரு பெரிய டிவி வாங்கிறான். டிவியில் ஏதோ ஒன்று போட்டு கேம் விளாண்டுட்டு வந்துருக்கான். செல்லில் கேம் விளாண்டுருக்கான். இப்போது அந்த 6 மணிக்கு பேசிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் பேசிட்டு வந்து 6 மணிக்கு சோஃபாவில் உட்காந்து அந்த டிவியில் கேம் விளையாடுறதுக்கு உட்கார்ந்த அம்மா உட்கார்ந்த நிலையிலேயே என்ன ஆயிடுச்சு? உயிர் போயிடுச்சு. இப்போது 7 மணிக்கு அந்த பையன் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு உள்ளே வரோம். உள்ளே வந்து கதவை திறந்து பார்க்குறப்போ அப்படியே அந்த உட்கார்ந்த மாதிரி அப்படியே இந்த பையனுக்கு ஏமா படுக்கிறதா இருந்தால் நல்லா படுத்து தூங்க வேண்டியதானே, உட்கார்ந்த மாதிரியே தூங்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லி போய் பக்கத்தில் போய் பார்க்குறப்போ ஜீவன் இல்லை. உட்கார்ந்தது போல் போயிடுச்சு. சில நேரங்களில் படுத்தது போல் நடக்க பல சம்பவத்தை நம்ம சொல்லலாம். காலையில் அதே போல் ஒரு சம்பவம் கடந்த நாட்களில் கோயம்புத்தூரில் ஒரு நிருபர், தினகரன் பத்திரிகையுடைய நிருபர் காலையில் மனைவி பிள்ளைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அவர் ஷர்ட் அயன் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். அயன் பண்ணிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு ஷோல்டர் லெஃப்ட் ஹேண்ட் ரொம்ப வலியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரி டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு டாக்டர் போகும்பொழுதே ஆண்டவர் அங்கே அர்ப்பணிக்க வச்சிருக்கிறார். ஒப்பு கொடுத்து அவர் ஜோம் பண்ணுறாரோ, காரில் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறார். ஹாஸ்பிட்டல் போனோன்னே ஒரு 45,000 ரூபாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் அதில் செஸ்ட்டில் போடுவாங்க. இதை போட்டால் எப்படி இருந்தாலும் சஸ்டெயின் பண்ணிடலாம், அதுதான் மெடிக்கலினுடைய இது. ஆனால் அதை போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் பம்ப் ஆகாமல் அப்படியே ஜீவன் அப்படியே போக ஆரம்பிச்சு. எதிர்பார்க்கல. மனைவி வந்து அப்போ தான் ஸ்கூலில் போயிருக்கிறா, பிள்ளை அப்போ தான் டியூஷன் போயிருக்கிறா. இப்போ திடீர்னு இப்படி ஒரு சம்பவம்.
இப்படி உலகத்தில் பல சம்பவங்களை நம்ம கேள்விப்பட முடியும், பல சம்பவங்களை நம்ம கேட்டிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். ஆனால் நமக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட சேதத்திலிருந்து நம்மளை விட்டு கொடுக்காம பாதுகாத்திருக்கிறார், நம்மளை நிர்மூலமாக்காமல் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். ஏன்னா அவர் நம்ம மேல் வைத்த ஒரு பெரிய நோக்கம். ஹல்லேலூயா. அந்த நோக்கம் எல்லா காரங்களை உயிர்த்து ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னை தப்புவிக்கிற, இதுவரைக்கும் என்னை ஆண்டவரே ஜீவனோடு காத்த, இதுவரைக்கும் என்னை ஆண்டவரே எல்லா மரண கண்ணிகளுக்கு எனக்கு விலகித்த, நிர்மூலமாக்காமல் என்னை காக்கப்பட்டதுக்காக உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி எல்லா தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமை. நினைத்திராத நன்மைகள் நிர்மூலமாக்காமல் காக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தர அவர் போதுமா. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அங்கே பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 13-23. ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கை நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் என்ன பண்ணாரா? நினைத்தரலாம். நிச்சயம் பண்ணின உடன்படிக்கை, நிச்சயம் பண்ண உடன்படிக்கை நினைத்து ஆண்டவர் உங்களோடு என்னோடு நிச்சயம் பண்ணின உடன்படி, நிச்சயம் பண்ணனா உறுதிப்படுத்தப்பட்ட இல்லை உடன்படிக்கையை நிச்சயம் பண்ணியிருக்கிறார். இதை நான் செய்ய போகிறேன், இதை நான் கொடுக்க போகிறேன், எந்த சூழ்நிலை அவனை தப்பி வைக்க போகிறேன். அப்போது அந்த ஒத்த நாமம் என்ன நாமம்னா நிச்சயம் பண்ணின உடன்படிக்கையை நினைத்து ஆண்டவர் நம்மை இந்த நாட்களில், இந்த காலகட்டங்களில், இந்த பஞ்ச நாட்களில், கொடுமையான நாட்களில், இந்த பாவம் நிறைந்த நாட்களில் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயம் உடன்படிக்கை. சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது 105ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து அங்கே பார்க்கிறோம். 105:8 பார்க்கும் பொழுது வாக்கையும் உடன்படிக்கையும் நினைத்திருக்கிறார். பாருங்க, அப்போ 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கு, அவர் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை, ஈசாக்கு கிட்ட ஆணை, யாக்கோபுக்கு பிரமாணமாக, இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தப்பட்ட உறுதி, இவைகள் நிமித்தமாக ஆண்டவர் உங்களை என்னையோ தப்புவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ நித்திய ஆணையை உறுதிப்படுத்த அவர் நிறைவேற்றுகிறார். நித்திய ஆணையை நித்தியமாக, நித்திய காலமாக, சதா காலமும். அதனாலதான் சீசரில் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு என்ன பண்ணுவேனா, நான் உங்களோடு கூட இருப்பேன். அப்போ நித்தியமான ஆணையை அவர் போட்ட ஆணைன்னா என்னது? ஆணைன்னு என்ன சொல்லலாம்? கட்டளை. இப்போ அதை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது போல என்னது ஆணைனா? ஜியோன்னு சொல்லாமல் ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஜியோ அது ஒரு சட்டம், ஆணை. ராஜாவிடத்திலிருந்து ஆணை பிறப்பிக்கப்பட்டது, அதுபோல சட்டம் பிறப்பிக்கப்படும். அப்போ ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் புதிய சட்டத்தை என்ன பண்ணுவாரா? விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போது இவங்களுக்கு மாத்திரம்தான் இப்படி அல்ல. அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனமும் ஜாதியும் பாக்கியம் உள்ளது. அவர் நித்திய ஆணையை நமக்கு உறுதிப்படுத்துவாரா? நமக்காக ஒரு சட்டத்தை புதுசாக போடுவார். சாட்சி நிறைய சொல்ல முடியும். பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் ஒரு சட்டம் போடப்பட்டது. அதாவது விஆர்எஸ் வாங்கினா அடுத்தது அதனால் அவங்க பிள்ளைகளுக்கு, அந்த அடுத்த பிள்ளைகளுக்கு அந்த வேலை கிடைக்காது. அவ்வளோதான், விஆர்எஸ் வாங்கிட்டான். இப்போ அந்த சட்டம் இப்போ திடீர்னு அந்த தகப்பனார் இறந்து போனார், அந்த குடும்பம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்குது. இப்போது இவங்க போய் அப்ளை பண்ணுறாங்க, தகப்பனுடைய வேலை எனக்கு கிடைக்கணும். அவங்க பார்க்குறாங்க, இது ஒரு நாள் முடியாது, ஏன்னா இவர் ஏற்கனவே விஆர்எஸ் வாங்கிட்டார். விஆர்எஸ் ஆனால் முழுசும் சர்வீஸ் முடிஞ்சது போல தான், இது வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் திடீர்னு அவங்களுக்காக ஒரு புதுசாக ஒரு சட்டத்தை போட்டு இது வேலையை கொடுக்கலாம், ஏன்னா அரசாங்க உத்தியோகம் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில், நினைத்திராத நேரத்தில் அவங்களுக்கு அந்த தகப்பன் எந்த வேலையை செய்தாரோ அதே வேலையை கொடுத்து அதே டிபார்ட்மெண்ட்டு அதே இடத்துல இன்னைக்கு வரைக்கும் உட்கார்ந்து வேலை செய்ய முடியாய் கர்த்தர் அவர்களுக்கு அனுகூலம் பாராட்டினார். இது மனுஷனுடைய ஞானத்தினால முடியாது. அவர் செய்ய நினைத்த ஒரு சட்டத்தையே என்ன பண்ண முடியுமா? மாற்ற முடியும். இன்னைக்கு வரல அவங்க. உங்களுக்கு சில பேர்த்துக்கு தெரிந்திருக்கும் யாருன்னு. பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவர் செய்ய நினைத்த ஒரு சட்டம் போடப்படலாம், ஆனால் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது சட்டம் மாறுதலாய்
முடிய பண்ணும். அப்போ நமக்காக ஒரு ஜியோவிய ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, பாஸ் பண்ணுவார். அது என்னவா இருக்கலாம், இது எதுவா இருக்கலாம், இது யாருக்குன்னு தெரியல, யாருக்கும் தெரியல. சில நேரங்களில் நீங்கள் போய் ஏதாவது லோனுக்கு ஏதாவது அப்ளை பண்ணுவதோ, இல்லைன்னா நீங்கள் என்ன ஏதாவது ஒரு காரியத்துக்கு நீங்கள் முயற்சி எடுத்து கொண்டிருக்கலாம். அது உங்களுடைய நாம்ஸ் படி, உங்களுடைய ரெக்கார்டு படி உங்களுக்கு கொடுக்க முடியாமல் கூட அது தடுத்து நிறுத்திருக்கலாம். ஆனால் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை அதை ஆணையவே மாற்ற, நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் அதை மாற்ற முடியும். ஆமே, நித்திய ஆணையை உறுதிப்படுத்த அவரால் முடியும். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம், யாத்ரா 3ஆம் அதிகாரம், அங்கே சொல்லும்போது யாத்ரா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், உபாகமமும் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், யாத்ரா 3:16 பார்க்கிறோம். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி செய்யப்பட்டதை கண்டேன் என்றும் நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய சரி, உபாகம் 9:5 இதை பார்க்கிறோம். உன் நீதி நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாயமத்தின் நிமித்தமும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுவார். ஆகியா உன் நீதி நிமித்தம் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு நல்ல தேசத்தை சுதந்திரிக்க என்பதை அறிய கடவாய். நீ வணங்கா கொளுத்துள்ள ஜனம் என்று இங்க சொல்லப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை ஆண்டவர் முற்பிதா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற பெயர் நிமித்தமாக அந்த நல்ல தேசத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார். இன்றைக்கும் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற மாபெரும் தேசத்தை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பரலோகம் என்கிற ஒரு தேசத்தை, அவர் வாசம் என்கிற ஒரு தேசத்தை, அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் வைத்திருக்கிற நல்ல ஒரு தேசத்தை சுதந்திரிக்க முடியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதை விசுவாசிக்கிற, அதை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியும். ஆமே. இந்த பூமியோடு முடிந்து போகிற வாழ்க்கை இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல, இன்னொரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கைக்கு நேர நீங்கள் நான் ஆயத்தப்பட வேண்டும். அந்த வாழ்க்கைக்காக தான் நீங்கள் நானும் பிரயாசப்பட வேண்டும். இதுல நாம அதை சேர்க்கணும், இதை பண்ணணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறது காட்டிலும் ஆண்டவரே நான் உத்தமத்தில் இருந்து, உண்மையா இருந்து, நீதியை நடப்பித்து, உமக்கு பிரியமாய் இருந்து, நீர் வாசம் பண்ணுகிற அந்த தேசத்தை, நீர் எனக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு பல பேர் இந்த பூமியோடு முடிஞ்சிருச்சு, அதுக்காக இன்னைக்கு தன்னுடைய சுயநலத்தோடு தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும், ஆசையை பூர்த்தி செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு பல நேரங்களில் ஆண்டவரை என்ன பண்றாங்களா, புறக்கணித்துறாங்க. இன்னைக்கு தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக ஆராதனையை புறக்கணித்துறாங்க. ஆனா இதெல்லாம் காட்டணும், எது இருந்தாலும் சரி, எது இல்லாட்டாலும் சரி, என் தேவனை நான் மகிமைப்படுத்துவேன், என் இயேசுவை நான் தொழுது கொள்ளுவேன், என் தேவனுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் பொழுது அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு என்ன பண்ணுமா, கூட கொடுக்கப்படும். கர்த்தருக்காக எழும்பி நிற்கிறவர்களுக்கு அவர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவா. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் தேவனை மகிமைப்படுத்துவேன், யார் வந்தாலும் சரி தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பின்ன எல்லாம் என்று சொல்லி நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுக்காக அவர் வழக்காட அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த நாமத்தை அறிந்திருப்போம் என்றால் நிச்சயமாகவே நமக்கு முன்குறிக்கப்பட்டிருக்கிற தேசத்தை நீங்கள் நானும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமே. பாருங்க, பெரியோருடைய நாமத்தை அறிந்திருக்கிற உங்களுக்கு, முப்பிதாக்களுடைய நாமத்தை அறிந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் நினைத்திராத நன்மைகளை செய்கிறவர், நிர்மூலமாக்காமல் நம்மளை காக்கிறவர், நிச்சயம் பண்ணின உடன்படிக்கையை நினைத்து நமக்கு நன்மையை நடத்துகிறவர், நித்திய ஆணையை உறுதிப்படுத்தி நிறைவேற்றுகிறவர், நிர்ணயம் பண்ணின இடத்தை அவர் கொடுக்கிறவர், நிர்ணயம் பண்ணப்பட்ட நமக்காக நிர்ணயம் பண்ணப்பட்ட பரதேசை, நமக்காக நிர்ணயம் பண்ண பரலோகத்தை ஆண்டவர் கொடுக்கிறவர்களா. அதை ஒரு நாளும் நாம் இழந்து போகக்கூடாது. பிசாசு அங்கே போகக்கூடாது. ஏன்னா பிசாசு அங்கிருந்து தள்ளப்பட்டான். அவன் இருந்த இடத்துல உங்களை என்னையும் நிற்க வைக்கிறதுக்கு தான் இயேசுவான இந்த பூமிக்கு வந்தார். பிசாசு இருந்த இடத்துல, அங்க லூசிஃபர் இருந்த இடத்துல வேற யாரையும் வைச்சு அங்கே இடத்தை ஃபில் பண்ணுவதற்கு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட உங்களை என்னையும் வைத்து அந்த இடத்தை நிரப்புவதற்காக தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து வெளியேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்தா. நீங்கள் நான் அந்த இடத்துக்கு போக
போக வேண்டும், அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். முற்பிதாக்களுக்கு கொடுத்த அந்த நல்ல வாக்கு தத்தத்தை நினைவு ஆண்டவரே, அந்த தேசத்தை நான் சந்திப்பேன் ஆண்டவரே. நான் ஒரு நாள் அதை தவறி போகக்கூடாது. நான் உண்மையே பின்பற்றி அந்த ஆண்டவரே அந்த தேசத்தில் வந்து நாங்கள் குடும்பமாய் நாங்கள் வந்து தரிப்போம். அங்கே அங்கே அழுகை இல்லை, அது பல காரியம் அங்கே இருக்கிறது. அழுகை இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, உஷ்ணம் இல்லை, பாடு இல்லை, அவமானம் இல்லை, தூச்சணம் இல்லை, உழைப்பு இல்லை, எது பசி இல்லை, பட்னி இல்லை, எது இல்லை. அங்கே ஒன்றே ஒன்று தான், ஓயாமல் கர்த்தரை ஆராதிக்க, ஓயாமல் கர்த்தரை மகிமைப்படுத்த, ஓயாமல் தேவனை துதிக்க, மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த ஸ்தலத்துக்கு நேராக சபை ஆயத்தப்பட வேண்டும். எல்லா கண்களை மூடி தேவ சமத்தில் முழுதும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே முற்பிதாக்களுடைய நன்மைகளை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் நினைத்து நாங்கள் ஆண்டவரே வருகிற நாட்களை எப்பொழுதும் அதை நினைத்து நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியாது. எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமா ஆண்டவரே. இந்த 5வது மாதத்தில் கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே அப்பா, நீர் ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு, நீ போன இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர். நான் உனக்கு முன்பதாக இருக்கிற சத்துருக்களை நிர்மூலமாக்குகிறவன் என்று சொன்னவர். பூமியில் இருக்கிற பெரியோர்களுடைய ஒத்த நாமத்தை உனக்கு தெரிவிப்பேன் என்று சொன்னவர். இன்றைக்கு அந்த வாக்கு தத்தத்தின்படியாக ஆண்டவரே நீர் அதை நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த நன்மைகளை நாங்கள் காண செய்வீராக. ஒரு வெறுமையாய் போகக்கூடாது ஆண்டவரே. அந்த நாமத்தை அறிந்திருக்கிற நீ ஆண்டவரே நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்னவர். எங்கள் நடுவில் ஆண்டவரே இந்த வெளிச்சத்தை காண்பித்து நன்மையை காண்பிப்பீராக. ஒரு நாளும் பொல்லாப்பு அல்ல ஆண்டவரே, போராட்டம் அல்ல, பலவீனம் அல்ல, சுகவீனம் அல்ல, பாடு அல்ல. கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்ய ஆண்டவரே போதுமானவர் என்பதை நாங்கள் விசுவாசி ஆண்டவரே கிருபை பாராட்டும். இந்த வேளையில் ஆண்டவரே விசேஷமாய் புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே செல்கிற